இந்த சட்னியை மட்டும் செஞ்சிடாதீங்க, செஞ்சிங்கன்னா நிறைய செய்யுங்க, இல்லாட்டி டபுள் தி ஒர்க் ஆகிடும். இன்றைக்கி எனக்கு அப்படி தான் 2 வாட்டி சட்னி அரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகா, கேரட்டு, வல்லாரைக்கீரை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வீடு கொஞ்சம் உப்பும் வேர்க்கடலை வறுத்ததையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இதையும் போட்டு அரைச்சிடுங்க. செம்ம டேஸ்ட்டான சட்னி. இட்லி பார்த்திங்கன்னா நல்லா துணி ஊற்றிருந்தேன், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. நான் எப்பயும் அரைக்கிறத விட இன்றைக்கி சட்னி கொஞ்சம் நிறையவே தான் அரைச்சேன், பட் இருந்தாலும் தீர்ந்துருச்சு. இந்த இட்லியை கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு இட்லியும் சட்னியும் வச்சு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். எங்கள் அம்மா வாயிலிருந்து நல்லா இருக்குது அப்படின்னு பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எப்படி இருக்குது? இட்லி சூப்பர், அதை விட வல்லாரைக்கீரை சட்னி ரொம்ப சூப்பர். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது, ஞாபக சக்தி நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சீக்கிரம் சட்னி காலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சட்னி பண்ணி பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தேன்னா பார்த்துக்கிடுங்க.